மகாநதி சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜயும், காவேரியும் வந்து ஃபோட்டோ ஷூட் எப்படி நடத்தலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்பொழுது, அங்க கங்கா சோகமாவே வராங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் பொழுது, இந்த மாதிரி மாமா ஃபோனே பண்ண மாட்டேங்கிறாரு. அவரு ஆன்லைனுக்கு வந்தே 3 நாள் ஆகுது அப்படிங்கிற மாதிரி குமரன பத்தி நம்ம கங்கா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம விஜயும் எனக்கும் 3 நாள் ஆச்சு ஃபோன் பண்ணி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏதாச்சும் வேலையா இருக்கும். அதனால தான் ஃபோன் பண்ணல அப்படின்னு நம்ம விஜயும் ஏதேதோ கங்காவை சொல்லி அப்படியே ஏதோ இது பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம விஜயோட சித்தி கிச்சனில் எல்லாத்தையும் தொடச்சிக்கிட்டு இருக்கும்பொழுது ஹைட்டான இடம்லாம் எட்டல. அதனால அந்த பக்கமாக போடுற நம்ம சிந்துவை கூப்பிட்டு, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முத்து மலரோட பொண்ணை கூப்பிட்டு அந்த உயரமாக இருக்கிற ஜாடியெல்லாம் எடுத்து தொட, பார்த்து கீழே உடைச்சிடாம தொட அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு. அந்த பொண்ணு தொடச்சிக்கிட்டு இருக்கும் பொழுது தெரியாதனமா ஒரு ஜாடியை கீழே போட்டு உடைக்க, அதுக்கப்புறம் என்ன ஒரே சத்தம் தான். உடனே திட்டுன்னு திட்டி அதோட வேலை என்னன்னு தெரியுமா, அது என்னன்னு தெரியுமா அப்படின்னு கேட்க, அங்க வர்ற முத்து மலர் தன்னோட பொண்ணே திட்டுறாங்களே அப்படின்னு சொல்லி வேற வழியே இல்லாம அவங்க கன்னத்துல ஒரு அறை விட்டு அழைச்சிக்கிட்டு போயிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன, நம்ம காவேரி தனியாக போய் அந்த பொண்ணுக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ தனக்கு என்ன பிரச்சனை இருக்குது, அதாவது இந்த பொண்ணுக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்காங்களாட்டுக்கு. கடைசியில் கடனே இருக்குது, உங்கள் பொண்ணை எப்படி நாங்கள் கல்யாணம் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லி கல்யாணத்தையே நிப்பாட்டிட்டாங்க. வேற வழியே இல்லாமல் தான் நாங்களே இங்கே வந்தோம் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்லி அழுதுகிட்டு இருக்கு. ஸோ காவேரி ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம விஜய் போயிட்டு நம்ம நிவீனை மீட் பண்ணுறாப்புல. நிவீனை மீட் பண்ணி இந்த குமரனை பற்றி தான் விசாரிக்கிறாங்க. அப்போ நம்ம நிவீனும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கான்ட்ராக்டர் இங்கேருந்து அனுப்பி விட்டார் இல்லையா. ஸோ அவங்கக்கிட்டலாம் கேட்டேன். அங்கேருந்து விசாரித்ததுக்கப்புறம் இப்போ குமரன் வந்து ஃபஸ்ட்டு வேலை பார்த்த இடத்துலையே இல்லையாமே, வேற எங்கேயோ போயிட்டாப்புல அப்படின்னு சொல்கிறாங்க. குமரனுக்கு ஆக மொத்தத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, நாம் அங்கே போய் தான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ என்ன பிரச்சனை அப்படிங்கிறது தெரியல. ஆனால் தலைவர் குமரன் இங்கே பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே என்ன அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாருன்னு நமக்கு தானே தெரியும். இங்கே நம்ம கங்கா அப்படியே சோகமாகவே உட்காந்துருக்குறாங்க. இன்னும் ஃபோன் பண்ணவே இல்லையே மாமா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது, நம்ம விஜய் வந்து ஏதேதோ பொய்யை சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருக்கிறாப்புல. அப்கமிங்கில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.